தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் மாறி மாறி பதவி நீக்கம் செய்து கொண்ட பொறுப்பு துணைவேந்தர் பதிவாளர். தமது அறைக்கு பூட்டு போட்ட பதிவாளர், புதிய பதிவாளர் பதவியேற்புக்காக பூட்டை உடைத்த துணைவேந்தர். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கும் இனி மாதம் 1000 ரூபாய். புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கத்தை தூத்துக்குடியில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபடும் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவன் என்பதில் பெருமைப்படுவதாக முதலமைச்சர் பேச்சு. சாதி மதத்தை வைத்து மக்களை பிரிக்க ஒரு கூட்டம் இருப்பதாகவும் விமர்சனம். 657 கல்லூரிகளை சார்ந்திருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் மாணவிகளை பார்க்கும்போது ஒரு டிராவிடியன் ஸ்டாக்காக நான் பெருமைப்படுகிறேன். இதற்கு நேர் எதிராக இன்னொரு ஸ்டாக் இருக்கு. நம்மள சாதி மதம்னு சொல்லி பிரிக்க நினைக்கிற ஸ்டாக். பெண்கள்னா வீட்டில தான் இருக்கணும், கடைசி வர ஒருத்தரை சார்ந்து இருக்கணும்னு மனுவாத சிந்தனைய இந்த காலத்திலையும் பேசிட்டு திரிகிற எக்ஸ்பிரையான ஸ்டாக் அது. தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக சார்பில் போராட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமையில் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் குறிப்பிட்ட அந்த சார் யார்? நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும் என எடப்பாடி பழனிசாமி உறுதி. ஆளுநர் RN ரவியை இன்று மதியம் 1 மணிக்கு நேரில் சந்திக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது பற்றி வலியுறுத்த இருப்பதாக தகவல். ஆட்சியாளர்களிடம் எத்தனை முறை பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டாலும் எந்த பயனும் இல்லை. சகோதரிகளுக்கு அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கைப்பட கடிதம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணைய குழுவினர் விசாரணை. மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கேட்டறிந்தனர். பொங்கல் பரிசு தொகுப்பில் தலா 1000 ரூபாய் வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை. நாட்டிலேயே முதன்முறையாக கன்னியாகுமரியில் கடலுக்கு மேல் கண்ணாடி பாலம் அமைப்பு. திருவள்ளுவர் சிலைக்கு செல்ல அமைக்கப்பட்டுள்ள பாலத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஹனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி கோயில்களில் பக்தர்கள் தரிசனம். நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் சிலைக்கு 1,08,000 வடைகளை சாற்றி வழிபாடு. மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தான உயிரினங்கள் பட்டியலில் கொசுவுக்கு முதலிடம். ஆண்டிற்கு 10 லட்சம் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதாக ஆய்வில் தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் 184 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது இந்திய அணி.